அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். பொறியியல் கல்லூரி மாணவரான நாயகன் ஹரிபாஸ்கர் தனது கல்லூரியில் படிக்கும் நாயகி லாஸ்லியாவை காதலிக்கிறார். லாஸ்லியா அவரது காதலை நிராகரித்து விடுகிறார். கல்லூரி முடிந்து சில வருடங்களுக்கு பிறகு படிப்பை முடிக்காமல் அரியர் வைத்துக் கொண்டு ஊரை சுற்றி வரும் ஹரிபாஸ்கர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் லாஸ்லியாவின் இல்லத்தில் 6 மாதங்கள் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்ய நேரிடுகிறது. அப்போது அவருடனான புரிதலால் நட்பு பாராட்டும் லாஸ்லியா ஹரிபாஸ்கரை தனது நெருங்கிய தோழனாக ஏற்றுக்கொண்டு அவர் மீது அக்கறை காட்டுகிறார். லாஸ்லியாவின் நட்பை காதல் என்று தவறாக புரிந்து கொள்ளும் ஹரிபாஸ்கர் மனதுக்குள் காதலை வளர்த்துக் கொள்கிறார். திடீரென்று லாஸ்லியா வேறு ஒருவரை காதலிப்பது தெரிய வருகிறது. இதனால் அதிர்ச்சி அடையும் ஹரிபாஸ்கர் லாஸ்லியாவுக்கு தொடர்ந்து காதல் தொல்லை கொடுக்க இறுதியில் யாருடைய காதல் வென்றது என்பது இந்த படத்தின் மீதி கதை. நாயகனாக நடித்திருக்கும் யூடியூப் பிரபலம் ஹரிபாஸ்கர் முதல் படம் போல அல்லாமல் நேர்த்தியாக நடித்திருக்கிறார். அம்மாவின் பாசத்தில் மூழ்கி அப்பாவின் அடியோடு வளர்ந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக வலம் வரும் இளைஞர் வேடத்திற்கு கச்சிதமாக பொருந்துகிறார். தனது உடல் மொழி மற்றும் வசன உச்சரிப்பால் இளைஞர்களை கவர முயற்சித்திருக்கிறார். ஆனால் அவரது செயல்பாடுகள் நாம் ஏற்கனவே பல படங்களில் பல நடிகர்களிடம் பார்த்துவிட்டதால் 10ல் ஒன்றாகவே பார்வையாளர்களை கடக்கிறார். நாயகியாக நடித்திருக்கும் லாஸ்லியா நடிப்பிலும் அழகிலும் பிரகாசிக்கிறார். அழுத்தமான கதாபாத்திரத்தை அசால்ட்டாக நடித்து பல இடங்களில் ஸ்கோர் செய்கிறார். முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ராயன் கொடுத்த வேலையை குறையில்லாமல் செய்திருக்கிறார். நாயகனின் நண்பனாக வரும் ஷாரா பல காட்சிகளில் சிரிக்க வைக்கிறார். நாயகனின் அப்பா இளவரசு, நாயகனின் அம்மாவாக நடித்திருக்கும் நடிகை, தங்கையாக நடித்திருப்பவர் என படத்தில் நடித்திருக்கின்ற அனைவரும் பொருத்தமான தேர்வு. அதேபோல அவர்களுடைய சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். இசையமைப்பாளர் ஓசோ வெங்கட்டின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் திரைக்கதைக்கு பெரும் துணையாக பயணித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் குலோத்துங்கவர்மன் காட்சிகளை பளிச்சென்று படமாக்கியிருப்பதோடு நாயகன் மற்றும் நாயகியை அழகாக காட்டியிருக்கிறார். படத்தொகுப்பாளர் ராமசுப்புவின் நேர்த்தியான படத்தொகுப்பு திரைக்கதையை தொய்வில்லாமல் நகர்த்தி சென்றிருக்கிறது. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கும் அருண் ரவிச்சந்திரன் தற்போதைய தலைமுறையினர் காதலை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் என்பதை ஜாலியாக சொல்ல முயற்சித்திருக்கிறார். ஆனால் அதற்கான திரைக்கதை மற்றும் காட்சிகள் பல வருடங்களுக்கு முன்பே தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்து பழகிய பாணி என்பதால் பெரிதாக பாதிக்கவில்லை. படத்தை தொய்வில்லாமல் நகர்த்தி செல்வதோடு அதை நகைச்சுவையாக காட்சிப்படுத்தியிருக்கும் அறிமுக இயக்குனர் அருண் ரவிச்சந்திரனை தாராளமாக பாராட்டலாம். மொத்தத்தில் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஓல்ட் இஸ் கோல்ட். என்ன நேயர்களே, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.